மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். நீங்கள் அனைவரும் 2026ஆம் வருட தமிழக தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் செலுத்தும் ஓட்டுதான் உங்களுக்கான பிரதிநிதியையும் உங்களை ஆளும் அரசையும் தேர்ந்தெடுக்கிறது என்ற நம்பிக்கையில் தேர்தல் வரும்போதெல்லாம் ஓட்டு போட சென்று விடுவீர்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. முன்னரே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளுக்கு நீங்கள் பொம்மைகளாக அரசியல் நாடக மேடையில் நடத்தப்படும் இறுதிக் காட்சியில் நீங்கள் செலுத்தும் ஓட்டுதான் உங்களுக்கான பொம்மலாட்டம். நீங்கள் நினைப்பது போல் உங்கள் தலையெழுத்தை நீங்கள் தீர்மானிப்பது இல்லை. மாறாக கவுன்சில்தான் அதை தீர்மானிக்கிறது. எப்படி தெரியுமா? உலகில் அரசியல் சார்ந்த அனைத்து நகர்வுகளையும் முடிவெடுக்கும் கவுன்சில்தான் ஜாயிண்ட் கவர்னன்ஸ் கவுன்சில். இதன் செயல்பாடு இது எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை தமிழக அரசியலை வைத்து உங்களுக்கு விளக்க இருக்கிறோம். இதற்கு முதலில் நீங்கள் உளவுத்துறைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து நாட்டு உளவுத்துறையிலும் இரகசிய தலைமைகளை ஜாயிண்ட் கவர்னன்ஸ் கவுன்சில் நியமித்திருக்கும். அவர்கள் இதன் கீழ்தான் வேலை செய்கிறார்கள். கவுன்சிலின் கட்டளைப்படி ஒவ்வொரு உளவுத்துறை தலைமைகளும் பல அரசியல் ஏஜென்ட்களை உருவாக்குவார்கள். அது அந்த உளவுத்துறையில் பணியாற்றும் யாருக்கும் தெரியாது. உளவுத்துறை தலைமைகளுக்கு மட்டுமே தெரியும். அதேபோல் இந்த ஏஜென்ட்களுக்கு ஒருவரை ஒருவர் தெரியாது. இவர்கள் யாருக்கு கீழ் வேலை செய்கிறோம் என்பதும் தெரியாது. இவர்களின் பிரதான இலக்கு பணம் மட்டுமே. அந்த பணத்திற்கு தான் இவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள். இதன் மூலம் எதிரெதிர் உளவுத்துறைகளாக இருந்தாலும் அந்த உளவுத்துறை நாட்டுக்காக பணியாற்றுவது போல் காட்டப்பட்டாலும் அது வெறும் கண்துடைப்பே. காரணம், உளவுத்துறை தலைமைகள் அனைவரும் ஒரு கவுன்சிலின் கீழ் வேலை செய்பவர்கள். ஆகையால் யாம் உங்களுக்கு உளவுத்துறை சார்ந்த செயல் விளக்கத்தை தரும்போது அந்தந்த தருணத்தில் எந்த உளவுத்துறை எந்த கட்சியை கையாண்டது என்பதை அன்றைய கால அரசியல் நகர்வோடு கூறுவோம். இதனால் இது தனித்தனி காய் நகர்த்தல் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கம். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது தலைமைகளுக்கு மட்டும் தெரியும். மாறாக உளவுத்துறையில் பணியாற்றுபவருக்கோ ஏஜெண்டர்களுக்கோ தெரியாது. காரணம், அப்போதுதான் இது யதார்த்தமாக கட்டமைக்கப்பட்டதாக தோன்றும் என்பதாலும் உண்மை ஒருபோதும் வெளியே தெரிய வராது என்பதாலும் இப்படியான கட்டமைப்பை உருவாக்கி வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஏஜென்ட்களை ஒவ்வொரு உளவுத்துறை சார்ந்து நியமிக்கப்படுவார்கள். அந்த கட்சிக்கான அனைத்து திரைக்கதையையும் வடிவமைப்பது ஏஜென்ட்கள்தான். ஏஜென்ட்களுக்கு கட்டளையும் திரைக்கதையும் உளவுத்துறைகளிடம் இருந்து வரும். உளவுத்துறைகளை தலைமைகள் வைத்து கவுன்சில் தரும் கட்டளைகளையும் திரைக்கதையையும் உருவாக்கி அதை செயல்படுத்த உளவுத்துறைகளுக்கு கட்டளையிடும். இதன் காட்சி அரசியலில் மக்களுக்கு சந்தேகம் வராதவாறு எல்லாமே யதார்த்தமாக நடப்பது போல் இருக்கும். ஆனால் அது உண்மையல்ல. மாறாக அனைத்தும் திட்டமிடப்பட்டது. தமிழக கட்சிகள் என்றதும் உங்களுக்கு பிரதானமாக இன்றைய சூழலில் உங்கள் நினைவுக்கு வருவது திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள்தான். ஆகையால் இந்த கட்சிகளுக்கு பின்னால் இருக்கும் உளவுத்துறைகள் பற்றி மட்டும் யாம் விளக்கமாக எடுத்துரைக்கிறோம். முதலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என இரண்டு கட்சிகளைப் பற்றி பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு அடித்தளமாக இருந்து செயல்பட்ட திராவிட கழகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் புரிந்து கொள்ள உங்களுக்கு எளிமையாக இருக்கும். 1950ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் மேடையில் நிகழ்ந்த பெரும்பாலான மாற்றங்கள் யாவும் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு கட்டமைப்பின் பாகமாகவே அமைந்துள்ளன. இது சாதாரண அரசியல் வளர்ச்சி அல்ல. இது பன்னாட்டு உளவுத்துறைகளின் திட்டமிட்ட அரசியல் ஆய்வகத்திலிருந்து உருவான கட்டமைப்பாகும். இதில் முதற்கட்டமாக திராவிட இயக்கத்தின் பேரில் சமூக நீதி, சம உரிமை, மத எதிர்ப்பு ஆகிய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு பெரியார் தலைமையில் ஒரு அரசியல் நிலை மாற்ற பிரச்சாரம் உளவுத்துறைகள் மூலம் நிகழ்ந்தது. இதன் பின்னணியில் இந்திய மக்களிடையே பிளவுகளை உருவாக்க விரும்பிய சோவியத் யூனியனின் KGB உளவுத்துறையின் ஆதரவு இருந்தது. பெரியார் என்று அறியப்படும் ஈவே ராமசாமி இந்திய சுதந்திரத்திற்கான போராட்ட காலத்தில் காங்கிரஸில் இருந்தவர். ஆனால் 1925இல் அவர் சுயமரியாதை இயக்கம் என்ற பெயரில் KGB கட்டளையின் அடிப்படையில் பிரிவினை இயக்கத்தை ஏற்படுத்தினார். இது சாதி ஒழிப்பு, மத விமர்சனம் மற்றும் பிராமணிய அதிகாரத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான ஒரு இயக்கம் போல் KGB உருவாக்கினார்கள். அதன்பின்
இந்த இயக்கத்தில் 1930களில் சோவியத் யூனியனின் கேஜிபி தீவிரமாக செயல்படத் தொடங்கியது. கேஜிபி ஆனது 1936இல் வெளியான ஒரு மறைந்த ஆவணத்தில் பெரியார் இயக்கம் பற்றி ஆன்டி-ஹிந்து சோஷியல் டிஸ்ரப்ஷன் சேனல் வித் லாங் டேர்ம் செப்பரேட்டிஸ்ட் பொட்டென்ஷியல் என குறிப்பிட்டிருந்தது. 1938இல் ஹிந்தி எதிர்ப்பு பேரணிகளை பெரியார் மற்றும் அவரது குழு கேஜிபி அறிவுறுத்தலின்படி ஆரம்பித்தனர். இந்த ஆண்டில் சோவியத் தூதர் டெல்லியில் இருந்த நேரத்தை விட தமிழ்நாட்டில் தனது நேரத்தை அதிகம் செலவழித்தார். கேஜிபியின் கல்ச்சுரல் ஆர்ம்ஸ் என்பது இந்திய மொழி, மத, சமூக அடிப்படைகளை முறியடிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டது. பெரியார் இயக்கமும் இன்றைய தமிழ்நாடும் இதற்கு மிகச்சிறந்த பைலட் நிலமாக பார்க்கப்பட்டது. 1944இல் சுயமரியாதை இயக்கம் திராவிடக் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. இந்த இயக்கம் நேரடியாக அரசியல் கட்சியாக இல்லாமல் இருந்தாலும் அது சமூக அரசியல் எண்ணங்கள் ஊட்டும் ஒரு PR அமைப்பாக உருவாகியது. 1946இல் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் பெரியாரின் இயக்கம் நக்சலைட் மற்றும் ஆயுத போராட்ட கருத்துக்களுக்கு எதிராக உள்ளது என குறிப்பிட்டன. ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் இவ்வியக்கத்தின் பிரிவினை கோட்பாடுகளை ஆதரிக்கவில்லை. சுதந்திரம் கிடைத்ததும் 1947இல் பெரியாரின் இயக்கம் இந்திய அரசியலமைப்பை எதிர்த்து பிரிவினை கோட்பாடுகளை தொடர்ந்து பேசினது. இதன் அடிப்படையில் கேஜிபியின் தமிழ்நாட்டு கிளை டிராவிடியன் ஐடியாலஜி ப்ரொமோஷன் என்ற ஆபரேஷனை செயல்படுத்த ஆரம்பித்தது. 1950இல் இந்திய அரசியலமைப்பை எரிக்கும் நிகழ்வும் அதை தொடர்ந்து செய்யும் முயற்சிகளும் சமூக கலவரங்களை தூண்டும் ஆர்வமும் இவை அனைத்தும் அரசியலமைப்பு மாற்றத்திற்கான சோதனைகளாக கேஜிபி தந்த திட்டம். 1955இல் கேஜிபி ஆதரவில் சோவியத் இலக்கியங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன. பெரியார் பதிப்பகங்கள் மற்றும் வணிக நிறுவனம் வழியாக இந்த நூல்கள் வெளியிடப்பட்டன. இதில் மார்க்சியமும் நாத்திகமும் கலந்த அரசியல் சிந்தனைகள் இருந்தன. பெரியார் இயக்கம் தொடர்ந்து பிராமணர்களை இலக்காகக் கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு வகையான கோபத்தை ஊட்டியது. இது சோவியத் யூனியனின் புரோபகாண்டா முறைமைகளில் ஒன்றாகும். வெறும் தற்காலிக அரசியலாக இல்லாமல் நிரந்தர கலாச்சார பிளவை உருவாக்குவதே கேஜிபியின் திட்டம். இதனிடையேதான் ரா நுழைவு ஏற்பட்டது. கேஜிபி மற்றும் பின்னர் ரா ஆகியவை பெரியாரின் இயக்கத்தில் நுழைந்த நபர்களை வழிநடத்தினர். மார்க்சிஸ்ட் சிந்தனையுடன் இணைந்த சமூக ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள், இலக்கியவாதிகள் ஆகியோரால் இயக்கம் வளர்ந்தது. பெரியாருக்கு நேரடி நிதி ஆதரவு USSR கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அக்கவுண்ட்ஸ் வழியாக தரப்பட்டது. 1960இல் பெரியாருடன் தொடர்பு கொண்ட தமிழர்களின் ஒரு பட்டியலை CIA எடுக்க ஆரம்பித்தது. அமெரிக்கா தனது பங்கிற்கும் சில காய்களை நகர்த்த அந்த பட்டியலை எடுத்து வைத்திருந்தது. 1967க்கு பின் பெரியார் அரசியல் முக்கியத்துவம் இழந்தபோதும் அவர் சோஷியல் தாட் என்ஜினியரிங்கில் முக்கிய பங்கு வகித்தார். இதனால் பெரியாரின் பெயரைக் கொண்டு சில கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டன. யுனெஸ்கோ 1970களில் பெரியாரை புகழ்ந்து தள்ளியது. ஆனால் இதற்கு பின்னால் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் பிரதர்ஸ் ஃபண்ட், ஓபன் சொசைட்டி போன்ற அமைப்புகள் பணியாற்றின. இவர்களின் நோக்கம் இந்திய மக்களை எல்லா விதத்திலும் கட்டுப்படுத்தும் திட்டமாகவே இருந்தது. எனவே பெரியார் இயக்கமும் திராவிடக் கழகமும் ஒரு இயற்கையான சமூக போராட்டத்தின் விளைவாக உருவானது போன்ற பிம்பத்தை மக்களிடம் யதார்த்தமாக உருவானது போன்று உளவுத்துறைகள் இணைந்து உருவாக்கின. ஆனால் இது யதார்த்தமாக உருவானதல்ல. அது பன்னாட்டு உளவுத்துறைகள் இயக்கிய அரசியல் மாற்றத்திற்கான பைலட் திட்டமாக இருந்தது. அதன் மூலமாக தமிழ்நாடு ஒரு பெரும் ஆளும் அரசியல் பயிற்சி குழு ஆனது. பெரியார் ஒரு சிந்தனையாளர் மட்டுமல்ல, ஒரு முக்கியமான பைலட் மாடல் புரோட்டோடைப் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு அவசியமான ஒன்று. அப்போதுதான் இதன் மூலம் உருவான அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் பற்றி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு முன்னுரை மட்டும்தான். இது மிகச்சிறந்த ஒரு தொடக்கப் புள்ளியாக இருக்கும். இது உங்களை ஆச்சரிய புள்ளியை நோக்கி நிச்சயம் நகர்த்தும். காரணம், அடுத்தடுத்து வரும் காணொளிகள் அதன் உண்மைத்தன்மையில் இருந்து விளக்கும். எதிர்காலத்திற்காக நீங்கள் உதவ நினைத்தால் தேங்க்ஸ் என்ற அன்பளிப்பு மூலம் உங்கள் ஆதரவை தாராளமாக கொடுத்து உதவலாம். உங்களுக்கு இந்த காணொளி முறையான தகவலை தந்து அறிவை கொடுத்து அறிவாயுதம் ஏந்த உதவி இருந்தால் ஆம் என்று தெரிவிக்கும் வகையில் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஆதரவளியுங்கள். மேலும் இந்த அறிவாயுதத்தை நீங்கள் பிறருக்கு தருவதற்கு எண்ணினால் மறக்காமல்
இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து அறிவாயுதத்தை கொடுங்கள். மேலும் நீங்கள் பல உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். எம்மோடு போராளியாக இணைந்து கொள்ள ஜாயின் என்பதன் மூலம் மெம்பராக இணைந்து எம்மோடு போராளியாக பயணப்படுங்கள். யாம் இணையதள போராளிகள். நன்றிகள் பல.